நம்முடைய வள்ளுவ பெருமகனார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதுமின்றி கெடும் என்று போதிக்கிறார். அவர் முதலில் உளவை பாடவில்லை, உணவை பாடவில்லை. உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்கிறார். முதலில் உடுப்பதைத்தான் பாடுகிறார். மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். ஏனால் மனித குலத்திற்கு உயிரை விடவும் மானம் பெரிது என்று நம்முடைய மூதாதை நமக்கு தந்தருளிய மறைமொழி போதிக்கிறது. நம்முடைய புறநானூறு கடுமாப்பார்க்கும் கல்லார் ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பது ரெண்டே என்று பாடு. எல்லாமே உணவு உடை, இதை வலியுறுத்தியே பாடுகிறது. இங்கே காணொளியில் நீங்கள் பார்த்தது போல செய்யும் தொழிலில் சிறப்பாய்ந்து பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை. உலகத்தில் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை. மானம் எவ்வளவு பெரியது! எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதுங்கிறது. இங்கே மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டுவது உடைதான். சாதாரண மனிதனை மேன்மை மிக்க மனிதனாக உயர்த்தி காட்டுவதும் உடைதான். அந்த உடையை கொடுத்து மனிதனை மேன்மை மிக்க சிறப்பு மிக்க மனிதனாக உயர்த்தி காட்டுபவன் உழைக்கும் நெசவாளர் குடிதான் என்பதை என்னிலும் இளைய தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேசியனுடைய தம்பி அருண் ஜெயசீலன் என் தம்பி துரைமுருகன் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். எல்லாவற்றுக்கும் போய் இந்த நாம் தமிழர் கட்சி, அவர் தங்கைகளும் தம்பிகளும் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போராடுகிறார்கள். பனை அதிலே கல்லறக்க போராடுகிறார்கள். ஆடு மாடு மாநாடு போட்டு ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போராடுகிறார்கள். வேளாண் குடிமக்களுக்கு போராடுகிறார்கள். மீனவர்களுக்காக போராடுகிறார்கள். இப்போது நெசவாளர்களுக்காக போராடுகிறார்கள். இவை எல்லாமே என் உடன் பிறந்தார்களே. உளவாண்மை வேளாண்மையின் நீட்சிதான் இது எல்லாமே. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு எல்லாமே. உழவுக்காக போராடுவது, உழவை பற்றி பேச இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பசிக்கு உணவு உண்கிற ஒவ்வொருவனுக்கும் உழவின் அவசியம் இருக்கிறது. உழவை பற்றி பேச தகுதி இருக்கிறது. மானத்தை மறைக்க உடை உடுத்துகிற ஒவ்வொருவனுக்கும் நெசவின் அருமை இருக்கிறது. நெசவை பற்றி பேச தகுதி இருக்கிறது. நான் பசிக்கு உணவு உண்கிறேன், என் மானத்தை மறைக்க உடை அணிகிறேன். அதற்காக உழவர் குடிக்கும் நெசவாளர் குடிக்கும் நன்றியோடு களத்திலே நின்று உரிமைக்காக போராடுகிறேன். உழவும் நெசவும் தொழில்கள் அல்ல. அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய வாழ்க்கை முறை, அது நம்முடைய கலாச்சாரம். உடை அணிகிறதெல்லாம் தொழிலா? உணவளிப்பதெல்லாம் தொழிலா? எங்க
நல்லா கவனிச்சுக்கணும். இங்க இந்த ஆவணப்படத்துல எல்லாம் சுருக்கமாக தான், ஏன்னா நீண்ட நேரம் இருந்ததை கொஞ்சம் சுருக்கி காட்டியிருக்கு. நாங்க தேர்தல் களத்துல இன்னும் விரிவா ஒவ்வொன்றையும் போட்டு போட்டு காட்டுவோம். நீ நம்ப மறுக்கிறீல்ல நான் எப்படி ஆட்சி செய்வேன் அப்படின்னு, இது மாதிரி போட்டு போட்டு காட்டுவேன். உளவு எப்படி மேம்படுத்துவேன், நெசவை எப்படி மீட்டெடுப்பேன், இதெல்லாம் போட்டு காட்டும் போது அப்பவாவது உனக்கு புரியுதான்னு பார்க்கணும். அப்ப ஆதியில் நமக்கு பருத்தி இல்லை. அப்ப இலை, அதான் அந்த இலையை நூற்றுங்கிறான் பாரு நம்ம பாரதி, நம்ம பாட்டன். இலை தழை இதுகளை எடுத்து, புற்கள் எடுத்து, மிருகங்களின் முடிகளை எடுத்து, தோள்களை எடுத்து, ஏன் எலியின் முடியில கூட நூல் எடுத்திருக்கான். இது யார் இதற்கு முன்மாதிரி? இப்படி பண்ணலான்ட்டு பனையில் இருந்து விழுகிற பன்னாடை இருக்கிற மட்டைக்கு மட்டை இடையில இருக்கிற ஒரு கருக்கு பன்னாடை இருக்கிற அதை பார்த்து நூலாடை இது இருக்கு பாருங்க, சிலந்தி பண்ற நூல், அந்த அதை பார்த்து சிலந்தியினுடைய கூட்டை பார்த்து இதுல இருந்தா அவை முன்மாதிரியா பாக்குறான். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதா, இது மாதிரி செய்யக்கூடாதா, அப்படி பார்த்து பார்த்து குருவிகள் கூடு கட்டுறதை பாக்குறான். தூக்கணாங்குருவி எல்லாம் பாரு எப்படி பண்ணுது பாரு. நம்ம நெசவாளர்கள் எப்படி மிதிச்சு மிதிச்சு அந்த நூலை கோர்க்கிறார்களோ அப்படிதான் அது ஒவ்வொரு இலையா கோர்த்து 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 தன் கூட கட்டுது. இதையெல்லாம் பார்த்து மானுடன் தன் அறிவுக்குள்ள ஏற்றி ஏன் நாம் இது போல செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கான். அப்ப நமக்கு நெசவின் முன்னோடி யார்? பறவை. நமக்கு முன்னோடி யார்? இவன் தான் கத்து கொடுத்துருக்கான். நம்ம தான் வேளாண்மை செஞ்சோம்னு நினைக்கிறேன். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி எறும்பும் கரையானதான் செஞ்சிருக்க. ஐயா நக்கீரன் அவர்களுடைய 6 கால் மனிதர்கள் எறும்பு, அதை படிச்சீங்கன்னா போதும், அதுல எழுதியிருக்காரு. முதலாக வேளாண்மையை கண்டுபிடிச்சது அவன்தான். அவனுக்கு இந்த காளான் ரொம்ப பிடிக்குது. அவன் என்ன பண்றான், அந்த செடி இந்த இலைகளை போய் வெட்டிட்டு வந்து அவன் கட்டியிருக்கிற வீடு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு மக்க வைக்கிறான். ஒரு பகுதியில் அது மக்கி மண்ணோடு மன போன காளானா முளைச்சு வரும்போது காத்திருந்து அதை விருப்ப உணவாக விருந்து போல உண்டுருக்கான். முதலா வேளாண்மை செஞ்சது எறும்பு தான். அதனால எறும்பு போல நசுக்கி இருக்கனால இந்த எந்த எறும்பையும் பேசிடாத நீ. அவனுக்கு முன்னாடி ஒரு துரும்பு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அப்ப முதல்ல அவன் நமக்கு மானத்தை மறைச்சுக்கணும்லாம் அவன் தோணல. அவனுக்கு அந்த தட்பவெப்பத்தை அவனால சமாளிக்க முடியல. அதற்குத்தான் ஆடை தேடி இருக்கான். அப்ப எல்லா காலத்திலையும் வெப்ப காலத்துல தோல் உடை பொருந்தல அவனுக்கு, குளிர்காலத்துக்கு அது சரியா இருக்குது, வெப்ப காலத்துக்கு பொருந்தல. அப்ப ஒவ்வொன்னா தேடி 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 கண்டுபிடிச்சு வந்திருக்கான். அந்த மரபில் வந்தவன் தான் நம்ம. காடுகள் இருக்கும்போது ஒண்ணுமில்ல, சும்மா சில கொடி இந்த இலை தலையை கட்டிக்கிட்டு சுத்தி இருப்போம். நம்ம ஆதிவாசிகள் படம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல, அது மாதிரி பிற்காலத்துல மெதுவாக மெதுவாக ஆடு மாடுகளை மேய்க்க தொடங்கினோம்ல ஆயர்குடி. அங்கு தோலாடையை அணிந்து கீழே மருத நிலத்திற்கு வேளாண்மை செய்ய தொடங்கும் போதுதான் பருத்தி நூலாடைக்கே நம்ம வர்றோம். அங்குதான் நெசவு தொடங்குது. அதுல முதல்ல மரப்பட்டையிலிருந்து நார் எடுத்து நம்ம உடை செஞ்சிருக்கோம். மரநாரும் மலையுறை குறவர்னு நற்றினை பாடுது. மலையில நார் எடுத்து மலையில் வாழ்ந்த குறவர்கள் ஆடை செய்து போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லுது. அது மலையிலிருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாரும், குறவர் குடி தான் நம்ம எல்லாரும். இன்னைக்கு எந்த குடின்னு தெரியாம டாஸ்மார்க்ல குடியா நின்றுகிட்டு இருக்கோமே ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆடை என்பது ஆழ்ந்து கவனிக்கணும். நம்ம இதை பேசி எல்லாரும் தம்பி ஆள் பாதி ஆடை பாதின்ட்டார். ஆடையற்ற மனிதன் அரை மனிதன் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க. அதுல அவரவர் தகுதிக்கு ஏற்ப இந்த ஆடையில 6 வகையா பிரிக்கிறான். 1 மானத்தை காக்குறது, 2வது அழகை கூட்டுறது, 3வது அந்த ஆடை இருக்குல்ல அது தன்னியல்பை காட்டுறது, தன்னியல்பை காட்டும். ஆடை தன்னுடைய அழகை காட்டும். அதுக்கப்புறம் அணிந்திருக்காம பாரு அவனுடைய அழகை கூட்டும். அதுக்கப்புறம் கலை நயம், அதுக்கப்புறம்
தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு. இத்தனை தன்மையும் ஒரு உடை, ஒரு டிரெஸ் ஆடை அதுக்குள்ள இருக்கு. நீ பெருமைக்கு 2 கோடி ரூபாய்க்கும் கோட் சுட்டு போடுவ, 20 ரூபாய்க்கும் கையில் வாங்கிட்டு திரிவ, அது வேற. ஆனால் அவரவர் எல்லாருமே இந்த உணவிலும் உடையிலும் தான் பெருமையை வைப்பான். நீ வேணா பாத்துக்க. ஒருத்தன் 90 வகை காய்கறிகளோட சாப்பாடும்பா, அவன் 2 சாப்பிட்டு போவான், அவனுக்கு சர்க்கரை இருக்கும், அதுக்கு மேல சாப்பிட்டா அது இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிடுவான். பெருமைக்கு 36 வகை கூட்டோட சாப்பாடும்பா. இந்த இந்த மாப்பிள்ளை போட்டு கோட் சூட் எவ்வளவு தெரியுமில, 5 கோடிம்பா. அட தெரு கோடியில் நினைக்கிறாங்க. என்ன இந்த காரு சொல்லுவாங்க, இந்த காரு இதுலதான் வச்சான் பெருமையை. இந்த பொண்ணு போட்டிருக்க சேலை எவ்வளவு விலை தெரியுமில, 10 லட்சம் ஆர்டர் பண்ணி செஞ்சது அப்படிமா. பட்டெல்லாம் நெய்து கொடுத்த நெசவு குடியில் வாழ்க்கை பட்டு போச்சுங்கிறது தான் பிரச்சனை. அதுக்குதான் உங்க பிள்ளைகள் நின்று கத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இதுல இந்த நெசவுங்கிற நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை இப்படி வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் எப்படி வீழ்ந்துச்சு? அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது வேறு. இவங்க சொல்லுவாங்க காந்தி இப்படியே ராட்டையை வச்சு அடிச்சுட்டு இருந்தாரு, வெள்ளைக்காரன் இதை கொண்டு வந்தான், பஞ்சு மில்ல கொண்டு வந்தான், அப்படி தட்டுனா படப்படன்னு நூலா ஆக்கிருச்சு அப்படின்னு. ஆனால் நீங்க என்னதான் நவீன உற்பத்தியில் உடை, நீ போர்வை எல்லாம் செஞ்சுக்கிட்டாலும் கையாலே கைத்தறியாலே செஞ்ச சேலை அப்படின்னு அதுக்கு தனி விலை வச்சு வைக்கிறான். நீ வேணா கைத்தறி இது கையாலே செஞ்சதுன்னு எல்லாம் சாப்பிடுவான். பெரிய பெரிய விடுதியில் போய் உட்கார்ந்துருப்ப, மண்பானை சமையல் சாப்பாடு 500 ரூபாய்பா, சாதாரண சாப்பாடு 350 ரூபாய். அதுல எதுல சமைச்சான், குக்கரோ அல்லது எதுலயோ சமைச்சிருப்பான். ஆனால் மண்பானை சமையல் 500 ரூபாய்பா. அந்த மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல், ஒரு மதிப்பு. பழைய சோறு சாப்பிட்டா நீச்ச தண்ணி குடிச்சோம், நீராகாரம். பழைய சோறு நீ வெறுத்த, நீராகாரத்தை வெறுத்த உலக நாடுகள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வித்துக்கிட்டு எங்க உனக்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுதான். நீ அதை போலவே இப்போ என்ன நடக்குது, கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம். காஃபில கருப்பட்டி காஃபி, இப்ப சாலை போய் எழுதி வச்சிருப்பான், கருப்பட்டி காப்பி போட்டிருக்கான்ல. கும்பகோணம் காப்பி, கும்பகோணத்துல ஒரு காப்பி, அப்படி என்னடா அப்படி கும்பகோணத்துல காப்பி விலைதா? ஒன்னு விலையில. கும்பகோணத்துல காப்பி இது விலைதாப்பா இல்ல. அப்ப ஒரு தனி சிறப்பு வருது. எண்ணெய் கடையில மரச்செக்கெண்ணெய் கிடைக்கும்ங்கிறான். ஏன் திரும்புகிறான் பழமைக்கு, திரும்புகிறான் நாட்டு சக்கரைக்கு, திரும்புகிறான் வெள்ளத்திற்கு, திரும்புகிறான் நாட்டு மாட்டு பாலுக்கு, திரும்புகிறான் இயற்கை உணவுக்கு, நஞ்சில்லாத ஆர்கானிக் ஃபுட் வரான், திரும்புகிறான், எல்லாத்துக்கும் திரும்புறான். அதுபோல என்னுடைய பாரம்பரிய கைத்தறி நெசவுக்கும் இந்த மானுடன் ஒரு நாள் திரும்புவான், விரும்புவான். இப்ப விரும்புறான். எங்க அம்மா முதல்ல நான் வரும்போது பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கைத்தறி கையாலே செஞ்ச ஒரு புடவை வச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு வந்து கொடுங்கன்னு சொன்னேன். நான் அந்த கடைகளுக்கு நானும் எங்க கையிலும் போவோம், அப்ப சொந்தக்காரங்களுக்கு உடை எடுக்க. அப்ப அந்த கடைகள்ல கையாலே செஞ்சதுமா இந்த பட்டு ரொம்ப விலை உயர்ந்ததுமான்னு சொல்லும் போது ஒரு திமிர் அப்படி நமக்கு வரும். சரிதான், அது என்ன குறைஞ்சிருச்சு. அது நாடங்களும் நிறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு, நம்முடைய போராட்டம். அதுக்குத்தான் இங்கே நம்முடைய நெசவாளர்கள் வாழ்க்கை மட்டும் அல்ல, உழவர் குடிகள், மீனவ குடிகள் எல்லாருடைய வாழ்க்கையும். உணவளித்தவன் பசியோடு இருக்கான், உடையளித்தவன் நிர்வாணமா நிக்கிறான், அம்மனமா இருக்கான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு. இங்கே நெசவு செஞ்ச படத்தை பத்திலாம் மேலாடை இல்லாம தான் 2 பேர் உட்கார்ந்துருக்கான். உன் மானத்தை காத்துட்டு அவன் மேலாடை இல்லாம இருக்கான். இப்ப அவனுக்கு மேலாடை கொடுப்பதுதான் நம்மளுடைய முதன்மையான கடமை என்பதை மான தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். அது நீண்ட நெடிய
நீண்ட நெடிய ஒரு வரலாறு. நம்முடைய நெசவு எப்படி நலிந்தது, நம்முடைய உழவு எப்படி வீழ்ந்தது, இதுக்கெல்லாம் பெரிய வரலாறு. இதுல முதல்ல இன்றைக்கு இருக்கிற கைத்தறி போய் விசைத்தறி வருது. அதுவும் வீழ்வதற்கு காரணம் சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. பிறகு கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக தர முடியாத மின் தடை, அவ்வப்போது ஏற்படுகிற மின் தடையால் வருகிற இடையூறுகள். பிறகு மூலப்பொருளான நூலின் விலை ஏற்றம். அதற்கு பிறகு சொத்து வரி. அது இப்ப ஒரு கட்டக 50 லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கான்னா அவன் வாடகைக்கு தான் ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறியை போட்டு நெய்யணும் வச்சுக்கிடுவோம். ஆனால் அந்த வாடகை சொத்து வரியில் அந்த வீட்டு உரிமையாளர், கட்டட உரிமையாளர் அதுக்கான சொத்து வரியை கட்டுவது கையில் இருந்து போட்டு கட்ட மாட்டார். அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவர். அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம், மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம், கட்டண உயர்வு, சொத்து வரியால் கட்டடத்தின் வாடகை உயர்வு, இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல எங்க இருக்கும்? இந்த நாட்டில் வரி குதிரை ஒண்ணுதான் வரி கட்டாம தெரியுது, பூரா கட்டிட்டான், எல்லாம் கட்டிட்டான். நீ வீடெல்லாம் கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, இந்த வரியை கட்டிட்டு சாவா. வீடு கட்ட முடியாது. வீடு கட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் மறந்துரு. கற்காலத்துக்கு வா, போவோம் காட்டுக்குள்ள போய் என்ன, அதுக்கு தான் மரங்களின் மாநாடு போடுறேன். எங்க ஐயா கவிக்கு அப்துல் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. ஒரு காலம் வீடு இல்லைன்னா அதுக்கு கீழே வாழ்ந்துக்கலாம்னாருல, அதுதான் நடக்க போகுதுப்பா. நெசவாளர் என்றால், உழவர் என்றால் ஒரு இழிவாக பார்க்கிற போக்கு பெருங்கூட்டத்திட்டே ஏற்பட்டு போச்சு. என்னடா ராட்டையை போய் அடிச்சுட்டு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனுடைய தரம் வராது. எத்தனை பால் குடித்தாலும் என் உடன் பிறந்தானே, தாயின் மாறில் இருக்கிற பாலில் இருக்கிற சத்தும் ஊட்டமும் உலகத்தில் கிடையாது. உன் தாய் பாலுதான் நீ மரண நொடி வரை உன் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்றான். நீ தாயின் மாறிலே எவ்வளவு ஊட்டமாக பால் குடித்திருக்கிறாயோ அவ்வளவுதான் உன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறான். அப்ப உழவும் நெசவும் நம்முடைய தாயின் பால் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சு கொள்ளணும். சும்மா அப்படி ஏதோ நெசவு சொல்லிட்டு இருக்காரு சிவானந்த் ஐயா. ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த புதிய ஜவுளி கொள்கையில் இருந்துதான் படக்கென்று இந்த நாட்டிலே நெசவு வீழ்ச்சி வர தொடங்குகிறது. இந்த பாரம்பரிய கைத்தறி பாதிக்கப்படும் சொல்லுமா, அதெல்லாம் பாரம்பரிய நீண்ட நாளுங்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஆள முடியாதுன்னு போயிட்டாப்ல, அறிவிச்சு விட்டு போயிட்டாப்ல. நம்ம மக்களும் இன்னைக்கு நம்ம போராடுறதுல ரொம்ப நாளா போராடி இருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்து போராடி 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 வழியே இல்லாம சொந்த பிள்ளைகள்கிட்ட வந்து என் தியாகம் பண்ணி முடிங்கடான்னு வந்திருக்காங்க. வேற இது ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அப்ப 18 விழுக்காடு அந்த 18 ரக அந்த நூலை கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது அது கண்டுகல. ஆனால் அந்த நூலை விசைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்துருச்சு. அதனால கைத்தறி அங்க ஒளிஞ்சிருச்சு. சிட்டா நூலின் விலையை குறை அப்படின்னா அதை குறைக்கல. இப்ப இங்கே நம்முடைய கைத்தறி நெசவு அழிந்து போய் அது குஜராத் போன்ற மாநிலங்களில் அது உயர்ந்து நிற்க காரணம் அந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டிருக்கிற புதிய ஜவுளி கொள்கை வேற, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜவுளி கொள்கை வேற. இது ரெண்டுக்கு இருக்கிற பிரச்சனையில தான் நம்ம அதை பத்தி கவலைப்படலை. இங்க பேசணும் பாருங்க, இந்த தம்பி சொன்ன பாருங்க தோற, இது எப்போதைக்கு வருது நெசவாளனுக்கு? அந்த 3 மாசம் எப்பாவது இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுக்கு, பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ தச்சு கொடுத்த, செய்து கொடு, நெய்து கொடு. ஒரு நாளைக்கு 2 சேலை 100 ரூபா தானே, 200 ரூபாய்க்கு ஒரு நெசவாளன் உழைச்சி இது பண்ண முடியும்னா எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? எப்படி நெசவை நீங்க காப்பாற்றுவ? எப்படி காப்பாற்றுவ? ஆயிரக்கணக்கா இருந்த 1100 ஆலைகள் வெறும் 500 ஆலைகளுக்கு மேல மூடப்பட்டுருச்சு. பருத்தி வேளாண்மை நின்றுச்சு. பருத்தியை விளைவிக்க முடியாது. பருத்தி எங்க விளையுது? நீ இந்த படத்துல காட்டின மாதிரி பருத்தி எல்லாம் இப்ப இல்ல. அது மரபணு மாற்றப்பட்டு குட்டையா வந்துடுச்சு.
முன்னாடிலாம் பருத்தி மாற அரிச்சு நாங்க அடுக்குவோம். பருத்தி உள்ள நின்றுட்டு பறிப்போம். பருத்தி மாற அடிச்சு போர்வரா குவிச்சு வைப்போம். அதுலதான் நாங்க அடுப்பறிப்போம், நெல்ல விப்போம். அவ்வளவு உயரத்திற்கும் பருத்தி மாற அரிக்கிறதே ஒரு பெரிய வேலை. ஆனா இன்னைக்கு பருத்தி மாறல, செடி, குட்டை செடி. பருத்தி வேளாண்மை ஒளிந்து போனது. குறிப்பாக இந்த கரிச நிலக்காடு, நம்ம ஊர் அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த மாதிரி கருமண்ணில் இருக்கு பாருங்க, கருப்பு மண், இதுலதான் பருத்தி கோவையெல்லாம் செழித்து வளரும். அதனாலதான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் நம்ம கோவை. இன்னைக்கு எங்க இருக்கு பருத்தி? எங்க விளையுத? ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்துட்டோம். அப்ப வேளாண்மை, பருத்தி வேளாண்மை ஒழியுது, அது அழியுது, நமக்கு நெசவுக்கான நூல் இல்லாம போகுது. அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. உழவும் நெசவும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. உணவும் உடையும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. அப்ப இந்த சூழல்ல இதை எப்படி சரி பண்றது? அதான் இங்க முதன்மையானதா இருக்கு. எப்படி சரி பண்றது? இது ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. எதனால இங்க ஐயா அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப இருக்கிற பேராபத்து என்னன்னா, இந்த தலைமுறையில 60, 65 வயசு, 50, 55 வயசுல இருக்கிற நமது உறவுகள் தான் இப்ப இந்த கைத்தறி நெசவு தெரியும். ஒருவேளை நாமளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கைத்தறி நெசவை மீட்க முடியுமான்னா ரொம்ப கடினம். ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வேளாண்மை செய்வதை விட்டு வெளியேறினால் ஒரு தலைமுறைக்கு அந்த வேளாண்மை எப்படி செய்வது என்பதை மறந்து போயிடும். நம்முடைய பாரம்பரிய நெசவு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அப்ப அவர்கள் காலத்துக்குள்ளேயே அதை மீட்டூராக்கம் செய்தால்தான் இன்னொரு தலைமுறைக்கு அவர்கள் கற்று கொடுத்து விட்டு செல்ல முடியும். இல்லை என்றால் அந்த நெசவு முற்றுமுழுதாக முடிஞ்சு போயிடும். இப்ப உனக்கு போர்வை வைக்கிறவன் யாருன்ற? பல வீடுகளில் கொள்ளையடிச்சு போனவன்லாம் சொற்று வைக்க வந்தவன், போர்வை வைக்க வந்தவன். நாங்க சொல்லும்ல, இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் மல்லைங்க. போர்வை வைக்கிறவன், சொற்று வைக்கிறவனு இந்திக்காரன் நினைத்துக்கிட்டு இருக்கான். அங்க குஜராத், பீகார்ல இருந்து அங்கிருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோல்ல வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான். ஏன்? நாம் அதை செய்வதில்லை. அவன் உயிர் போட வச்சிருக்கான். அங்கிருந்து கொண்டு வந்து தொடர்வெளியில் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறான். நீ இப்படியே போனாய் என்றால் என்னோடு சென்னைக்கு வா, என் வாகனத்துல உட்கார்ந்துக்க. நான் என் வீட்டில இருந்து அலுவலகத்துக்கு போற வரைக்கும் என்னோட வா. வரும்போது எத்தனை நிறுத்தத்துல நான் நிக்கிறேன்னு பாரு. எல்லா நிறுத்தத்திலையும் கையேந்தி பிச்சை எடுக்கிறவன் யாருன்னு பாரு. அவ்வளவு இந்திக்காரன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் வந்தான்? பிச்சை எடுப்பதையும் ஒரு தொழிலாக மாற்றி கொண்டாந்து இறக்கி அதுக்கு ஒரு முகவர், இந்த பகுதி அவனுக்கு, இந்த பகுதி அவனுக்கு. கை குழந்தையோட பார்க்கும்போது பதறும். எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை படுத்தே தான் இருக்கும். அப்ப என்ன கொடுத்துருக்க? எந்திரிக்காது, அழாது, அப்படியே தூங்கிட்டே இருக்கும். பாவம் போல கையேந்திக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். சரி, நம்ம வழி இல்லாம காசு கொடுத்துட்டே இருப்போம். இதுல இருந்து நீ ஒன்றை தெரிந்துக்க, இனி உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது இந்த நாட்டு. அவர்கள் கோரிக்கை ரொம்ப பெருசு ஒன்றும் இல்லை. 1200 ரூபாயா இருக்கிற அந்த இதை 4000 ரூபாயா கொடுங்க, இந்த ஊக்கத்தொகை கொடுங்க. 60 வயசுக்குள்ள இருந்து விசைத்தறி ஒரு கைத்தறி தொழிலாளி இறந்து போனால், நெசவாளர் இறந்துட்டா, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பு. 2 லட்சம் ரூபாய் ரொம்ப ரொம்ப. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்கும் போது என்ன நான் சொல்றது? நெசவாளன் நம்ம ஆளுங்க அப்படி ரொம்ப. அதனாலதான் நான் கூட சொன்னேன், சாகிறது தற்கொலை பண்ணி சாகிறதுனா விஷம் குடிச்சு செத்துறாத, கள்ளச்சாராயமாவது குடிச்சிச்சா வீட்டுக்காவது ஒரு 10 லட்சம் போய் சேரும். ஒரு நெசவாளன், மானுடனின் மானம் காத்த ஒரு நெசவாளனுடைய மரணத்திற்கு ஒரு 2 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அவர்களுடைய அதிகபட்ச கோரிக்கை இதுதான். அதிகபட்ச கோரிக்கையே இதுதான். அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலங்களில் நம் மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடு, ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது போல நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை, உதவித்தொகையை கொடுங்கள்னு சொல்றாங்க. அது இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணுதுன்னு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசியை இலவசம்னு கொடுத்துருது.
நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது. அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது.